அன்பார்ந்த தோழர்களே, இளைஞர்களே, ஜனநாயக சக்திகளே, சமூக சமத்துவ கூட்டமைப்பு சார்பாக அறந்தாங்கியில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து 19/2/2025 அன்று கண்டன பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டு கடந்த 5/2/2025 அன்று அறந்தாங்கி காவல் நிலையத்திலே கண்டன பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தோம். பொதுக்கூட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பொதுவெளியிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் காவல் நிலையத்திலே அனுமதி கேட்டு புகார் கொடுத்தால், மனு அளித்தால், விண்ணப்பம் செய்திருந்தால் 48 மணி நேரத்திற்குள் அவர்களுக்கு அனுமதி உண்டு இல்லை என்ற பதிலை அளிக்க வேண்டும் என சமீபத்திலே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. ஆனால் எப்பொழுதுமே சட்டத்தை மதிக்காமல் இருப்பதற்கு பழகிக்கொண்ட காவல்துறையினர் எங்களுக்கு சட்டப்படி 48 மணி நேரத்திலே பதில் கொடுக்காமல் 5ஆம் தேதி கொடுத்த விண்ணப்பத்திற்கு நேற்று 17/2/2025 அன்றுதான் அனுமதி இல்லை என மறுப்பு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே காரணங்களை பார்த்தால் அந்த கடிதத்திலே என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், நகராட்சியிலே அனுமதி வாங்க வேண்டுமாம், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குமாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஒரு வன்மமான ஒரு வார்த்தையை அதிலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். என்னவென்றால், எதிர்த்தரப்பினர்கள் எங்களுடன் சண்டையிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாம். பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் அனுமதி கேட்டு காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தால் நகராட்சி அனுமதி வேண்டும், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, இப்படி ஒரே பதிலை சொல்வது வழக்கம், காவல்துறையினரின் வழக்கம். ஆனால் சமூக சமத்துவ கூட்டமைப்பு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வெளிநபர்கள் வம்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று எப்படி காவல்துறையினர் சொல்லுகிறார்கள்? எப்படி கருணாகரன் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு? தோழர்களே, இளைஞர்களே, எங்களுடைய கோரிக்கைகள் அறந்தாங்கி தொகுதியிலே இந்த ஒட்டுமொத்த அரசு நிறுவனங்களையும் யாரெல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் என்பதனை திட்டவட்டமாக எங்களது துண்டறிக்கை மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறோம். நம்ம தமிழகத்தை ஆள்வது ஸ்டாலினாக இருந்தாலும் அந்த தொகுதிகளை ஆட்சி செய்வது யாரென்றால் அந்த பகுதிகளிலே உள்ள ஆளுங்கட்சி பிரமுகர்களும் எதிர்க்கட்சி பிரமுகர்களும் தான். அந்தந்த பகுதிகளிலே உள்ள ஆதிக்க சக்தியினர் தான், ஒரு சில பேர் தான்
எந்த ஆட்சிக்கு வந்தாலும் இவர்கள்தான் அரசு அலுவலகங்களை, அதிகாரிகளை வேலை வாங்குகிறார்கள். இவர்கள் அரசாங்கம் விதிக்கக்கூடிய, அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய அரசு ஆணைகளை அதிகாரிகள் துளி அளவு கூட மதிப்பதில்லை. இவர்கள் இந்த பகுதியிலே உள்ள அமைச்சர் மெய்யநாதன் சொல்வதைத்தான் கேட்கிறார்கள். இந்த பகுதியிலே உள்ள மணல் மாபியா கும்பல் பரணி கார்த்திகேயன் சொல்வதைத்தான் கேட்கிறார்கள். முன்னாள் எம்எல்ஏ ராஜநாயகம் குடும்பத்தார்கள் சொல்வதைத்தான் கேட்கிறார்கள். உதயம் சண்முகம் சொல்வதைத்தான் கேட்கிறார்கள். அங்கே கரூர் பகுதியை எடுத்துக்கொண்டால் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ கப்பலூர் ராமசாமி சொல்வதைத்தான் கேட்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை எங்களுடைய துண்டு பிரசுரங்களிலே நாங்கள் வைத்துள்ளோம். எங்களுக்கு என்ன சந்தேகம் என்றால், காவல்துறையினருக்கு அரசாங்கம் சமூக சமத்துவ கூட்டமைப்பு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுத்து இருக்கின்றார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காவல் ஆய்வாளர் அவர்கள் வெளிநபர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால், அப்ப எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. மேற்படி ஒரு கப்பலூர் ராமசாமியோ, உதயம் சண்முகமோ, மெய்யநாதனோ, பரணி கார்த்திகேயனோ காவல் ஆய்வாளர் அவர்களை இயக்கி இருப்பார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது காவல்துறையினருடைய கடமை. ஆனால் வெளியாட்கள் பிரச்சனை செய்வார்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற ஒரு தவறான ஒரு காரணத்தை குறிப்பிட்டு இருக்கிறார் காவல் ஆய்வாளர் கருணாகரன் அவர்கள். தோழர்களே, காவல்துறையினர் தான் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். ஆனால் சமூக சமத்துவ கூட்டமைப்பு தோழர்கள் நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள். முடிந்தவரையிலும் கடைசி எல்லை வரை சட்டத்தை மதிப்பதற்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அதன்படி நாங்கள் காவல்துறையினர் கொடுத்த அனுமதி மறுப்பு கடிதத்தை வழக்கறிஞர்களிடம் கொடுத்து சட்டப்படி முறைப்படி அனுமதி வாங்கி அறந்தாங்கியிலே கண்டன பொதுக்கூட்டத்தினை வருகின்ற 24/2/2025 அன்று அல்லது 28ஆம் தேதி நடத்த இருக்கிறோம் என்பதனை இந்த காணொளி வாயிலாக அனைத்து தோழர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள் அனைவரும் எங்களுடைய கண்டன பொதுக்கூட்டத்திற்கு ஆதரவு தந்து அதிலே பங்கு எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.